லிவர் ஃபெயிலியர் வந்தாலே டிரான்ஸ்பரண்டா வழியா? லிவர் ஃபெயிலியர்ன்றது அப்படியே வந்து சுத்தமாக நின்று போகிறதெல்லாம் கிடையாதுங்க. ஹார்ட் மாதிரி நின்று போகிறதெல்லாம் கிடையாது. அதாவது லிவர் வந்து டிட்டோரேட் ஆகும். ஸ்டேஜஸ் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, ஜிஜிடி இதெல்லாம் வந்து ஒரு 35, 45, 55 லெவலில் இருக்கணும். 300, 400, 700, 1000, 1200லாம் கூட நாங்கள் பார்த்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய நேச்சுரலாக இந்தியன் மெடிசன் தான். நம்ம இது அருமையாக இருக்கும். இப்போ குவான்டிஃபைட் ரிசல்ட்ஸு. இப்போ அவங்க 7-8 வருஷமா நல்லா 10 வருஷமா நல்லா இருக்கிறவங்கலாம் நம்மகிட்ட நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது இருக்கும். இன்னொன்று பிலிருபின், அந்த மஞ்சகாமாலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து ஏரிங் போகும். இதெல்லாம் லிவர் ஃபங்க்ஷனில் அது வந்து ஒரு 5-6 வந்தாலே நவீன மருத்துவத்தில் மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் சொல்கிற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட்டு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 15, 20, 25, 30, 36 வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். உயிரை காப்பாற்றி இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை பற்றி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பட்டு இது எல்லாருக்கும் நடந்துருமானா நடந்துடாது. ஒரு 90%, 95% சக்ஸஸ் ரேட் சொல்கிறோம். எப்போ மோசமாகும்னா வந்து இந்த அசைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன், வயிறில் தண்ணி சேர்ந்துடும். அப்போ வரும்போது நாங்கள் இந்த குத்த மாட்டோம் அறுக்க மாட்டோன்ற பிரின்சிபல் இருக்கிறதுனால அது வெளியில் மாடர்ன் மெடிசின் தான் போய் அதை எடுத்துன்னு வரணும். அதனால கொஞ்சம் இதாகும் காம்ப்ளிகேஷன். மற்றபடி இந்த பேராமீட்டர்ஸ் லிவரில் இவ்வளோ ஏறுச்சுன்னா அதெல்லாம் இப்போ பெரும்பாலும் ரெடி பண்ணிடலாம். கம் டு ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர், குன்றத்தூர், சென்னை. நம்பர்ஸை கால் பண்ணி பேசுங்க. யூ வில் கெட் ரிசல்ட்ஸ்.